கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 31, 32 வசனங்கள். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அதாவது ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட கன்னிகையிடம் போய், தூதன் உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான் என்றும் அவன் எப்படி இருப்பான், அவன் ராஜ்யம் எப்படிப்பட்டது என்றும் கூறியவுடன், அவள் நமக்கு நியமிக்கப்பட்ட புருஷன் இதை கேட்டால் நம் வாழ்க்கை என்ன ஆகும் என்பதை நினைத்து அவள் அலறுகிறாள் என்று பார்க்கிறோம். இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்பதாக கூறுகிறாள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அதற்கு தேவதூதன், மனுஷனால் ஒரு குழந்தை பிறந்தால் அது மனுஷன், பரிசுத்த ஆவியானவரால் ஒரு குழந்தை பிறந்தால்தான் அது தெய்வமாக முடியும், அது பரிசுத்தமாகவும் இருக்கும், தேவனுடைய குமாரன் என்னப்படும் என்கிறார். எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு தூதன் சொல்லுகிறார், மரியாளே, உனக்கு இனத்தாளாயிருக்கிற மலடி என்னும் பெயர் கொண்ட எலிசபெத் இருக்கிறாளே, அவளும் கர்ப்பவதியாய் இருக்கிறாள். அவளுக்கு இது 6வது மாதம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று மரியாளுடன் தூதன் சொல்லுகிறான் என்று நாம் பார்க்கின்றோம். எங்கே பரிசுத்தம் காணப்படுகிறதோ அங்கே அவருடைய கிருபை இருக்கிறது. பரிசுத்தமான ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் ஆண்டவர் வந்து பிறந்து அங்கே வாசம் பண்ணுகிறார் என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே யோசேப்பை தன் சகோதரர்கள் எகிப்துக்கு விற்று போட்டார்கள். அவன் கெஞ்சின போதும் அதை பொருட்படுத்தாமல் எகிப்தின் அதிபதிக்கு அவர்கள் அவனை விற்று போட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பின்பு யோசேப்பு எகிப்தில் அதிபதியின் வீட்டில் வேலைக்காரனாக இருக்கிறான் என்று பார்க்கிறோம். அதிபதியின் மனைவி அவனை தவறு செய்ய அழைக்கிறாள். ஆனால் யோசேப்பு தன்னை பரிசுத்தமாக காத்து கொண்டு அவளிடத்திலிருந்து அவன் ஓடுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். பாவத்திற்கு விலகி ஓடுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டான் என்று சொல்லியும் நாம் பார்க்கிறோம். அவன் தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டதினாலே எகிப்தில் பார்வோன் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தை அவன் பெறுகிறான் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, நாம் நம்மை பரிசுத்தமாக காத்து கொண்டு இயேசுவை நமக்கு சொந்தமாக்கி கொள்வோம். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றி. அருமையான மக்கள் ஒவ்வொருவரும் தன்னை பரிசுத்தப்படுத்தி உம்மை பெற்றுக்கொள்வார்களாக. இயேசு கிறிஸ்து நிமித்தம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.